இன்றைக்கி ஐஸ்வர்ய ரங்கோலின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்ரீபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோலமும் இது வந்து ஹிருதய கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கோலமும் வெள்ளி செவ்வாழை நீங்கள் போட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். சுவாமி முன்னாடியோ இல்லை துளசி முன்னாடியோ நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுங்க. இது எப்படி போடலான்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஜென்ரலாக கோலம் போட்டால் என்னென்ன வந்து போடுவேன்னு சொல்லி, இங்கே வந்து ஸ்ரீ போட்டு 2 ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன். அப்புறம் நாங்கள் விஷ்ணு சம்பிரதாயம்ல சங்கு சக்கரம், அப்புறம் சூரியன் சந்திரன் போட்டுட்டு இங்கே வந்து ஸ்ரீபீட ரங்கோலி, அதாவது ஐஸ்வர்ய ரங்கோலியும் ஹிருதய கமலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரங்கோலியும் போட்டிருக்கேன். இங்கே வந்து கோபத்மன்னு சொல்லுவோம், இந்த ஒரு பூ 8 இதழ் வரா மாதிரி பூ, இதுவும் போட்டிருக்கேன். நாங்கள் வந்து டெய்லியுமே இந்த கோலம் போட்டு பூஜை பண்ணுவோம். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக எப்படி போடலான்னு சொல்லி காமிக்கிறேன். நவராத்திரியில் டெய்லி இந்த கோலம் போடுங்க. மற்ற நாட்களில் செவ்வாய் வெள்ளியாவது நீங்கள் இதை போட்டு பூஜை பண்ணுங்க. இது எப்படி 2 கோலமும் போடலான்னு காமிக்கிறேன். இப்போ ஐஸ்வர்ய ரங்கோலி போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ போட்டுக்கலாம். நான் தமிழ்லேயே ஸ்ரீ போட்டு காமிக்கிறேன். ஸ்ரீ போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் 7 புள்ளி வச்சுக்க போகிறேன். 1 2, அதுக்கப்புறம் 8 புள்ளி வைக்கணும். அப்புறம் திரும்ப 7, அது கீழே 6. அடுத்தது இந்த ஒன்றும் இந்த கடைசி ஒன்றும் விட்டுட்டு 3 புள்ளி இடுக்கு புள்ளி வைக்கணும். எல்லாமே இடுக்கு புள்ளி. அதே மாதிரி இந்த பக்கம் வைக்கிறேன். இந்த பக்கம் 8 வச்சுட்டேன். அப்புறம் 6, இது நான் களைஞ்சிட்டு நான் 3 புள்ளி வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 புள்ளி வைக்கணும். அப்புறம் 2 பக்கமும் 8 புள்ளி, இந்த பக்கம் 8, அப்புறம் 7 6 3, அதே மாதிரி அந்த சைடும். இப்போ இந்த 7 புள்ளியில் நடுவில் எது சென்டர்னு பாருங்கள். இந்த 3 புள்ளி, இந்த 3 புள்ளிக்கு நடுவில் இந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிறது. இங்கே 3 புள்ளி, இங்கே 3 புள்ளி விட்டுடணும். அதுக்கப்புறம் சாதாரண இந்த பாருங்க, நம்ம பூக்கோளம் போடுறப்ப இந்த ஸ்டார், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக அப்படி சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 7 புள்ளி இருக்குது பாருங்க, இந்த 7 புள்ளியில் ஒரு கோடு, 8க்கு அப்புறம் வர 7 புள்ளி. அதே மாதிரி இந்த பக்கம் 8க்கு அப்புறம் வர 7வது புள்ளி. இது பாருங்க, கரெக்டாக இங்கே முடியும். ஒரு ஸ்டார் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 3வது புள்ளியில் இந்த நடுப்புள்ளி இருக்குது பாருங்க, கடைசி 3வது புள்ளியில் நடுப்புள்ளி, அதோட இதை சேர்க்கணும். அதே மாதிரி இந்த 7 புள்ளியோட இந்த 3வது புள்ளியில் நடுப்புள்ளி இருக்குது பாருங்க, இதோட சேர்க்கணும். இப்போ இந்த 5 புள்ளி, இந்த பாருங்க, இது அவ்வளோதான், இது முடிஞ்சது. ஓரளவுக்கு கோலமே உங்களுக்கு முடிஞ்சிடுது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் கோடு போட்டுருங்க. இந்த வெறும் புள்ளி எங்கெல்லாம் தெரியுதோ அதோட ஓட்டத்திலே நீங்கள் வந்து கோடு போட்டுடணும். இப்போ கிட்டத்தட்ட 90% கோலமே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே கவனிங்கோ, இது வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் வருது இல்லையா, அப்போ இதோட சேர்க்கணும். இந்த டைமண்ட் ஷேப் எங்கே வருதுன்னு பாருங்க, இந்த பாருங்க. அப்போ இங்கே ஒரு டைமண்ட் கிடச்சிடுது. அதே மாதிரி இந்த டைமண்டை சேர்க்கறது எந்த இடம்னு பார்க்கணும். இங்கே இதோட முடிவு எங்கே வருதுன்னா இந்த பாருங்க, இங்கே எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. அதே மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்புக்கு இதை சேர்க்கணும். திருப்பி இது இங்கே முடியறது. அதே மாதிரி இந்த டைமண்டுக்கு இங்கே சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை அப்படியே முடிக்கணும். அவ்வளோதான். இதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைப்போம். இந்த மாதிரி சுவாமி கோலங்கள் போட்டாலே கண்டிப்பாக நம்ம
மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி துளசிக்கு இந்த மாதிரி கோலங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு தனியாக நான் வந்து மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுலேயும் ஒரு முக்கியமான டிப்ஸு சொல்கிறேன். இந்த மாதிரி பூஜைக்கு இருக்கிற மஞ்சள் எடுத்துட்டா பூஜைக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். வரவாளுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்கறதுக்கு மஞ்சள் குங்குமம்னா அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பூஜைக்கு உண்டானதை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சுவாமிக்குன்றது எப்போதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். வரவாளுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்கறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இந்த நவராத்திரியில் தான், அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். கொலுவெல்லாம் இல்லை, நாங்கள்லாம் எங்களால் பூஜை பண்ண முடியாதான்னு நினைக்காதீங்கோ. கொலு இல்லாதவா கூட இந்த நவராத்திரி 9 நாளும் அம்பாளை நினச்சிண்டு இந்த மாதிரி கோலங்கள் போட்டு கோலத்துக்கு பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லுங்க, எல்லாமே வந்து ஒரு பலன் கொடுக்கும். இப்போ அவளுக்கு வீட்டில் பூத்த பூ எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். ஸ்ரீயந்திரம் சொல்லலாம், ஐஸ்வர்ய ரங்கோலி அவசியம் நீங்களும் வீட்டில் போட்டு பாருங்க. எல்லோரும் ஸ்டிக்கரில் எல்லோரும் இப்போ வச்சுடுறா. அட்லீஸ்ட் சுவாமிக்காது நீங்கள் உங்கள் கையால் கோலமாவை எடுத்துட்டு கோலம் போடுங்கோ. அடுத்தது ஹிருதய கமல ரங்கோலி எப்படி போடலான்னு காமிக்கிறேன். லக்ஷ்மி ஹிருதய கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சென்டரில் புள்ளி வச்சுன்ட்டு 1 2 3 4, அதே மாதிரி இந்த பக்கமும் 1 2 3 4, இதே மாதிரி இந்த சைடு வைக்கணும். ஒரே ஈக்குவலாக வைக்கணும். 1 2 3 4, இதே மாதிரி இந்த கார்னர்லேயும் வைக்கணும். மொத்தம் 4 4 8 9 புள்ளி, எல்லா இடத்துலையும் 9 புள்ளி. அதாவது சென்ட்ரு 1, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, அதே மாதிரி எல்லா சைடும் 4 4ன்னு சொல்லிட்டு இது சென்ட்ரு புள்ளி. இதை முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுப்போம். ரவுண்ட் போட்டுட்டு இங்கே ரவுண்டாக தெரியுது பார்த்தலாம். இப்போ இந்த 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 புள்ளியை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கேருந்து இந்த முதல் 2 புள்ளியை விட்டு 3வது புள்ளி, அப்போ முதல்லேருந்து 3வது புள்ளிக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த 2வது புள்ளிலேருந்து கடைசி 4வது புள்ளிக்கு கொண்டு போகணும். திருப்பி அதே மாதிரி இந்த 3வது புள்ளியிலேருந்து முதல் புள்ளி, 4வது புள்ளியிலேருந்து 2வது புள்ளி, அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ இங்கேருந்து 3வது புள்ளி, 2வது புள்ளிலேருந்து 4வது, இப்படியே ஃபஸ்ட்டு இதை ஒன்று முடிச்சுடணும் நம்ம. இங்கே பாருங்க, இப்போ ஒரு பார்ட்டு முடிச்சாச்சு. நல்லா நீங்கள் முதல் கீழேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இங்கேருந்து 3வது புள்ளி, அடுத்த 2வதுலேருந்து 4, இப்படியே கொண்டு வந்துட்டேன். இது ஒரு இது முடிஞ்சு படுத்து. அடுத்தது இங்கே திருப்பி அடுத்த பக்கத்தில் இருக்க 1வதுலேருந்து இங்கே பாக்கி இருக்கிறது. இது ரொம்ப ஈஸி. முதல் ஒரு இது முடிச்சிட்டிங்கன்னா 2வது போடுறது உங்களுக்கு ஈஸி. ஏன்னா இருக்கிற புள்ளியே அப்படியே சேர்க்க வேண்டியது தான். இங்கே பாருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேருந்து 1 2, இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதான். முதல் 4 காமிச்சா மாதிரியே இந்த பக்கம் 4 முடிச்சாச்சு. ஹிருதய கமலம் இது வந்து நான் 9 புள்ளி. அதுக்கப்புறம் 4 சேர்த்திங்கன்னா 13 புள்ளி வச்சிங்கன்னா இன்னும் ஒரு இதழ் கூட வரும். அதுக்கப்புறம் 19 சேர்த்திங்கன்னா 4 4 வரும். இந்த கூட 4 வரும். இப்போ இதுக்கு மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணலாம். பாருங்க வீவர்ஸ், இந்த ஹிருதய கமலம்ன்ற ரங்கோலி போட்டிருக்கேன். இதே மாதிரி மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணுங்க. இன்னொன்று, இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாசலில் போட்டுடாதீங்க. எல்லா கோலம் நான் காமிச்ச 2 கோலமே கால்லாம் படாத இடத்துல துளசி மாடம் முன்னாடி, சுவாமி முன்னாடி, இந்த கொலு இருக்கிறவாளும் சுவாமி முன்னாடி டெய்லி போடுங்க. கொலு பழக்கம் இல்லாதவாளும் இந்த 9 நாளும் போடுங்க. அடுத்து வர செவ்வாவள்ளி எல்லா நாளும் போடுங்க. கால் படுற இடத்துல நீங்கள் வந்து இந்த கோலம் போடக்கூடாது, கால் படக்கூடாது. அதே மாதிரி களையிருப்பையும் விளக்கமாரெலாம் போட்டுறாதீங்க. கையால் களைஞ்சுட்டு தான் அப்புறம் நீங்கள் கோலமாவை எடுக்கணும். எந்த அளவுக்கு பூஜை பண்ணுறோமோ அதை களையிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ப்ரெஷ்ஷாலேயோ இல்லை கையாலேயோ இதை வந்து களைஞ்சிட்டு தான் அப்புறம் நம்ம இந்த கோலமாவை எடுக்கணும். பாருங்கள் வீவர்ஸ், 2 கோலம் போட்டிருக்கேன். இந்த 2 கோலமே அவசியம் நீங்கள் கொலுவுக்கு சுவாமி முன்னாடி போடுங்க, பூஜை பண்ணுங்க. எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். நான் சுண்டல் நைவேத்தியம் பண்ணுறது, கலந்த சாதம் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் இந்த நவராத்திரியை நல்லபடியாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். இந்த வீடியோவையும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.